சொல்லிவிடுங்க. பல முறை வந்து அவரே எதிர்கொண்டு அதை இன்றைக்கு அவருடைய மோகன செல்லு மாலை அணி மரியாதை அவருடைய நினைவிடத்தில் சென்று அவருக்கு உடல் நினைவெளியில் புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு கெட்ட வாய்ப்பையாகும். அன்னை பெரியார் அவர்கள் இயற்கையின் கோணல் புத்தி என்று ஒரு வார்த்தை சொல்வார். அதுபோல் அவர்கள் நீண்ட காலம் நம்மோடு இருந்து மிக சிக்கலான ஒரு அரசியல் சூழ்நிலையிலே கூட எதையும் துணிச்சலாகவும் தன் கருத்தை மாற்றிக்கொள்ளாத உறுதி உள்ளவராகவும் இருக்கக்கூடிய அருமை தோழர் டிவிகேஎஸ் அவர்களுடைய இளங்கோவன் அவர்களுடைய மறைவு என்பது இழக்கக்கூடாத ஒருவரை இழந்தோம் என்பது மட்டுமல்ல, எளிதில் எவராலும் நிரப்பப்பட முடியாத ஒன்று. அதுவும் இந்த குடும்பத்தில் திருமகன் ஈவேரா அவர்களுடைய மறைவை நாம் மறக்க முடியாத அந்த சோகத்தில் இருந்து வெளியே வருவதற்கு முன்னாலே இப்படி இன்னொரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தி நடந்தது என்பது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சோகம். பொது வாழ்க்கையில் அவர் சம்பாதிப்பதெல்லாம் புகழ் பெருமை என்பதுதான். அப்படிப்பட்ட ஒருவரை எடுத்துக்காட்டானவர் படமாக மாறிவிட்டார். படமாக மட்டுமல்ல, என்றைக்கும் ஒரு திரும்பிய பொது வாழ்க்கை, கொள்கை உணர்வோடு இருக்கக்கூடிய பொது வாழ்க்கைக்கு அவர்தான் பாடமாகவே இருக்கு. நமக்கெல்லாம் வழிகாட்டு. அந்த 5வது to 8வது ஆல்பாஸ் தமிழ்நாடு அரசு தெளிவாகவே கல்வி அமைச்சர் தெளிவாக கல்வி பட்டியல் என்று இருக்கிறது. அது ஒத்திசை பட்டியல் கன்கரன்ட். அவர்கள் அந்த கொள்கை எடுத்தால் அதையே தமிழ்நாடு அரசு மாநில அரசு பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே தெளிவாக சொல்லியிருக்கார். அது அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பழைய நிலை என்னவோ அது நம்ம பிள்ளைகள்லாம் முதல்ல ஒன்றும் தேர்வு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போது கோவிட் வந்தது. அந்த கோவிடில் எல்லா பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு மனதில் ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்கி அதிலிருந்து வெளியே வரவே இன்னும் இல்லை. இன்னும் இதில் ஒவ்வொருத்தையும் தேர்வுன்னு 5ஆவதுல தேர்வு, 8ஆவதுல தேர்வு, அப்புறம் 9ஆவதுல தேர்வு, 10ஆவது தேர்வு அதிகமாக கொண்டு வந்த முறை இவங்க. அதே நேரத்தில் பின்னால் அதுக்கு மேலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய கல்வியினுடைய அமைப்பை அவர்கள் தகர்ப்பதற்காகத்தான் செய்கிறார்கள். இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய மறைமுக திட்டம். வேறு ஒன்று முதல்ல இதை எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்வு, அப்புறம் அதுக்கு அடுத்த தேர்வு, அதுக்கு அடுத்தது விஸ்வகர்மா யோஜனா படிப்பீங்கன்னா அதுக்கு மேலே கல்லூரிக்கே போக முடியாத அளவுக்கு இருக்கும். எனவே தான் ஒவ்வொன்றும் அதுக்கு பதிலாக அதை மாற்றி கைவினைஞர்களுக்கோ அந்த கலைகளுக்கோ நம்ம எதிரி அல்ல, அது தனியாக இருக்கலாம், அதுக்கும் ஜாதிக்கும் முடிச்சு போடக்கூடாதுங்கிறத எப்படி நம்ம தனித்தன்மையோடு தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய கலைஞர் அவர்களுடைய பாரிசாக இருந்து கொண்டு தமிழறிஞர் அவருடைய வரிசையிலே இருக்கக்கூடிய பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடிய திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த கொள்கையில் அரசு மாறாது. மாறவும் கூட்டணி தோழர்களுக்கும் அதே கருத்து, மாறவும் விட மாட்டோம். இங்கே தான் தமிழ்நாடு தான் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது. கல்வியில் சிறந்ததுன்னா கல்வியில் தனித்தன்மையானவர்கள். ஆகவே அது மனிதர்மத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு முயற்சி.